யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது. யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்ற பொய். நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட்? அந்த இடம் தவிர சுத்தி முழுசா இருட்டு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள், விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண மூணாவது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்களே, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. நாலாவது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு. ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம். என்ன போயிடும்? என்ன போயிடும்? என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம். ஒரு வாங்கல, அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாம. உள்ள பூந்துக்குன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. என்னைக்காவது நம்ம தலைவர் அப்படி உள்ள உட்கார்ந்து நம்ம பார்த்து இருக்கிறோமா? இந்த 20 வருஷத்துல அங்க கொஞ்சம் பேர் அசம்பிள் ஆறது பார்த்தாலே வண்டிக்குள்ள எல்லாரும் காட்டி விடும். ஏய் மேல ஓபன் பண்றான் அப்படின்னு சார் நம்ம உள்ள சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் பக்கத்துல போய் வரணும் தேரடா அப்படின்னு. அப்புறம் ஒரு பய வாய் திறக்க மாட்டான் வண்டி அவர் வாகனத்துல. புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் மக்கள் பல்ச புடிச்சவர் நம்ம கேப்டன். ஏன் தொண்டன் என்ன விரும்புவான்னு தெரிஞ்ச ஒரு தலைவர். அந்த மக்கள் கூட்டம் ஆரம்பிக்கும் போதே மேல வந்துடுவார். அத்தனை பேரையும் பார்த்து கும்பிட்டு நீங்க கொடுக்கிற சால்வையை கழுத்துல போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணி முரசு கொட்டிக்கிட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். சோ அந்த தலைவரை பார்த்துருவாங்க, அப்படியே ஹாப்பியா போயிடுவாங்க. நெருங்கிக்கிட்டே வரமாட்டாங்க. அப்படியே பக்கத்திலேயே வண்டி வந்தாலும் சத்தம் போடுவார், வராதிங்க திட்டுவார். இப்படி வரணும், இப்படி பாதுகாப்பா இருக்கணும். மின் கம்பத்துல ஏறினா சத்தம் போடுவார், இறக்குவார். இதெல்லாம் தலைவர் பண்ணது. ஏன் இன்னைக்கு எங்க அண்ணன் சொல்றீங்களே விஜய், அண்ணன் என்ன செஞ்சாரு முதல்ல கத்துக்கிட்டு பேசு விஜய், முதல்ல கத்துக்கிட்டு பேசு. வெறும் எங்க அண்ணா அண்ணா மட்டும் போதுமா தம்பி? சொல்லு தம்பி, தப்பு. உன்னை நம்பி வந்தவங்களை இப்படி நீ சாகடிச்சது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க? பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மகாமகம் குடத்துல சாகலியா எல்லாரும்? கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில சாகலியா மக்கள்? யார கைது பண்ணிருச்சு இந்த அரசு? சொல்லுங்க. அன்னைக்கு முதல்வரோ அமைச்சர்களோ யாராவது கள்ளக்குறிச்சிக்கு வந்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஓடுறீங்க. ராத்திரியோட ராத்திரி 1 மணிக்கு தனி பிள்ளைக்குள்ள போறாரு முதல்வர். ஏன் கள்ளக்குறிச்சிக்கு ஒருத்தரும் வரல? ஏன்? எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாமா. நான் இது மாதிரி சொல்லணும்னா இன்னும் 4 மணி நேரம் நான் சொல்லுவேன் இத பத்தி, ஒன்லி கரூரை பத்தி. ஆனா ஒரே ஒரு லைன்ல நான் முடிக்கிறேன். நேற்று 2 மணி நேரம் தீர்ப்பு சொல்றாங்க. எல்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே சொல்றேன் உங்களுக்கு. அங்க நடந்த விஷயம், 41 பேர் இறந்தது, இன்னைக்கு வரைக்கும் விஜய் வராதது, தீர்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் பின்ன ஒரு லைன் தான் இருக்கு, அரசியல். இங்க எல்லாமே அரசியல், இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மூவிலையும் அரசியல் தான் இருக்கு. அதை தவிர ஒண்ணும் இல்லை. தான் உண்மை. மக்களே புரிஞ்சுக்கங்க. உண்மையா மக்களை நேசிக்கிற ஒரே தலைவர் கேப்டன் இருந்தார். உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காகவே சொன்னார். நீங்க அப்ப புரிஞ்சுக்கல. ஆனா இன்னைக்கு உணர்றீங்க. இன்னைக்கு எல்லா மக்களும் பேசுறீங்க. தலைவர்னா கேப்டன் தான் தலைவர், மக்களுக்கான தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. அவர் உருவாக்கின கட்சி தான் தேமுதிக. அவர் கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்றெடுக்க
தலைவர் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிருக்கார். ஒண்ணு விடாம அத்தனையும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றி அவர் கனவு லட்சியத்தை வென்று தமிழ்நாட்டை தன்னிகர் இல்லாத ஒரு தமிழ்நாடாக இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றிய தீர்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நாம் உறுதிமொழி எடுப்போம். நிச்சயமாக அந்த வெற்றியை நம்மால காண முடியும். இது மாதிரி வெறும் அடுத்த தேர்தலுக்காகவும் அடுத்த வாக்குகளுக்காகவும் அரசியல் பண்ணும் அரசியல்வாதிகளை முகத்திரையை கிழியுங்கள். வருகின்ற 26 மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த கட்சி மக்களுக்கானது, எந்த கட்சி மக்களுக்காக உண்மையில் உழைப்பது என்பதை நீங்கள் சிந்திச்சு ஒரு மாபெரும் மாற்றத்தை எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மாற்றத்தை தருவீர்களா? மாபெரும் ஒரு புரட்சியை உருவாக்கலாமா? மக்கள் ஆட்சியை கொண்டு வரலாமா? பொற்கால ஆட்சியை கொண்டு வரலாமா? அனைவருக்கும் வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வரலாமா? சிந்திச்சு பாருங்க. இதுவரைக்கும் தலைவர் சொன்ன 5 விஷயத்தை சொல்றேன். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வருவோம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு. அதே போல பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களை பாதுகாத்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அனைவருக்கும் இருக்கை இருப்பிடம், குடிக்க தண்ணீர், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு தொழிலை உருவாக்குவோம் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அத்தனை இடங்களிலும் சாலை வசதி தருவோம் என்று சொன்னவர். அனைவருக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக கொடுப்பேன் என்று சொன்ன தலைவர். இவங்கள மாதிரியா 1000 ரூபாய் கொடுக்கிறோம், இல்ல 10 இன்னும் மாணவர்களுக்கு 1000 கொடுக்கிறோம், ஓட்டுக்கு 1000 கொடுக்கிறோம், இது குவார்டர் கொடுக்கிறோம், பிரியாணி கொடுக்கிறோம். இதை தவிர என்ன கொடுக்கிறாங்க? தலைவர் சொன்னது போல இதெல்லாம் நடக்கும் போதுதான் தமிழக அரசு சிறப்பான அரசாக, மக்களால் போற்றக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக அதுக்கான சூழ்நிலை 2026 உருவாக்க வேண்டியது தமிழக மக்களாகிய நீங்கள் தான். கடந்த 20 வருஷமா கேப்டன் நானும் எங்கள் நிர்வாகிகள் போகாத ஊர் இல்ல, சந்திக்காத மக்கள் இல்ல. தலைவர் எப்படி எல்லா ஊருக்கும் போனாரோ அது போலதான் இன்னைக்கு நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காக? மக்களாகிய உங்களுக்கு தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகமே தமிழக மக்களாகிய உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை மனதிலே கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி உறுதியாக தமிழ்நாட்டை நல்லாட்சி கொண்டு வருவோம் என்பதை உங்களிடம் நான் சொல்கிறேன்.